துணை படைத்தவனில் துணை இருக்க அடுத்தவனின் துணை எதற்கு இதயத்தே துணிவிருக்க மறுத்தவனுக்கு அடுத்தவனில் துணை இருக்க அடுத்தவனின் துணை எதற்கு இதயத்தே துணிவிருக்க மறுத்தமைக்கு உனக்கெதற்கு உன்னை உத்தமனை போராக எண்ணியவள் யாரேடி கண்ணில் உள்ளாளுள்ளே சாந்தி சாந்தி இதான சொல்ல சொன்ன பாட உதவியை தவிப்பவர்க்கு உதவிடவே நீ படித்தாய் உணவையின்றி துடிப்பவர்க்கு உணவு தர நீ படித்தாய் உதவியின்றி துடிப்பதற்கு உணவு தர நீ படிப்பாய் புத்தி உள்ள உனக்கெல்லாம் புத்தகத்தில் படிப்பதற்கு சக்தி உள்ள உனக்கெல்லாம் சக்தி காத்து இருப்பவர் எத்தனை நேரோ உன்னிடம் சொப்பதற்கு சரி சரி சாந்தி பாட பாட சாந்தி நீதான சொல்ல சொன்ன பாட ஆனா எப்படி தேர்தல் தெருவில் விட்டு வேண்டியது ஏம்பான ஊம்பானன்னுக்கிட்டு வருகிறார் காணப்பரியர் காண பயிரா இல்ல மொச்சப்பயிறு தின்னுட்டு அங்கிட்டு போய் கொசு ஆனா இந்த ஆளை பார்த்தாலே எனக்கு எரிச்ச மசலாத்தே இருக்கு என்ன அப்படி சொல்ற எனக்கு சுத்தமா நாரதரே பிடிக்காத ஆளு இந்த ஆள் மட்டும்தான் ஏன் வாய் கொடுக்க மாட்டேன் ஏய், நீ உன் தம்பி வேணுப்பா நானு அதைத்தான் அவன் கேட்கிறேன் நீ ஆனா ஏன் வெறுக்கிறேன் ஏன் வெறுக்கிறீங்க காரணம் இருக்கு தெரியும்ல எனக்கு என்கிட்ட ஒரு சிசியம் ஒருத்தன் படிச்சான் என்னையா சொல்ற ஆமா அவன் தான் சமையல்காரன் ஆமாயா பல்லுக்கண்ட ஆ ஆமா புதனத்துல எப்படி சமைச்சான் அதான் அருமையா இருந்தானே சந்தனகுமார் அவர் ஆமா இது என்னாச்சு அவன் பேரு சந்தனகுமார் தான்டா ஆமா என்னாச்சு அண்ணே ஒரு நாள் நாடகத்துக்கு போக முடியல யாரு நீங்க ஆமா இவரோட சரி எனக்கு இவருக்கு ஏற்கனவே சின்ன சண்டை ஆமா சண்டை வந்து அவர் கட்டை எடுத்து ஏன் மூக்க உடைக்க நான் மைக் எடுத்து அவரை மண்டையை உடைக்க என்னையா சொல்ற இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்காயா ஏகப்பட்ட பிரச்சனை ஆகி அதுதான் பேரை சொன்னோன்னு வரமாட்டிட்டியா நாடத்துக்கு இதுதான் காரணம் ஏன் மறுபடியும் சண்டை வந்துடும் உங்களுக்கு கெட்டவர் ஆயிரம் முடியுதேன் சரின்ட்டு நான் போக முடியலன்னு என் தம்பி சிசியன் அனுப்பிச்சு விட்டேன் ஆமா கஸ்டமரை திருப்திப்படுத்தி அனுப்பல எண்பது தூரம் கொண்டு வந்தேன் 50 தூரம் போட்டு உடச்சிட்டேன் சிச்சு கப்பா நீயே சொல்லுப்பா நல்லா பண்ணுவேன் ஆமா ஆனா போன இடத்துல இந்த ஆளு கேள்வி கேட்டுக்கார வந்துட்டேன் பாத்தியா செய்ய சொன்னான் பியத்துக்கு போனா பியத்துட்டு வர வேண்டியதான் ஏன் அவன உன்னை மாதிரி புராணம் படிச்சிருக்கானா அதானே இல்ல இதிகாசம் படிச்சிருக்கானா அவன் என்ன தெரியும் நான் எல்லாம் படிச்சிருக்கேன் நீ சொல்லி கொடுத்தானே அனுப்பிச்சிருப்ப என்ன அது அம்புட்டுலாம் சொல்ல முடியாது திடீர்னு நீ ஒரு சும்மா இருப்பா ஒன்று ரெண்டு தான் சொல்ல முடியும் ஒன்று சொல்றது பெரிய விஷயம் ஆமா இந்த ஆளு என்ன பேர் சொல்லி வச்சிருக்காரு என்ன பேசினாப்ல அந்த ஆள்கிட்ட என்ன அந்த பையன் என்ன கேள்வி கேட்டிருக்காரு என்னையா கேள்வி 1000 கால் பூச்சிக்கு எத்தனை காலுன்னு இருக்காரு பாத்தியா 1000 கால் பூச்சிக்கு எத்தனை அவன் புதுக்கோட்டை காட்டுல திடீரியான் இந்த 1000 கால் பூச்சி தேடிக்கிட்டு அந்த சீன்ல கொஞ்சம் ஊத்தி விடுப்பாங்க அப்ப அந்த வாத்து கொஞ்சம் அந்த ஊத்தி விடு பார்த்துட்டு முட்டை இருக்கல பாக்கத்துல வாத்து முட்டை இருக்கல வானே இந்த வாத்து முட்டை இருக்கானே பாருங்க அட போப்பாங்கட்டு எங்க ஊர்ல அவன் 1000 கால் பூச்சியை தேடி தர்றியா அந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும் எனக்கு போன் பண்ணியால ஒரு நாடத்துக்கு மறுபடியும் போறதுக்கு அவனுக்கு போன் பண்றேன் எங்கடா இருக்கின்றேன் நான் வாத்தியாரே நான் புதுக்கோட்டை காட்டுக்குள்ள 1000 கால் பூச்சியை தேடிக்கி இருக்கேன் வந்தா பூச்சியோட நடந்த நான் என்ன செய்ய